இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சாமி, ஐயோ கண்ணு பாத்தியா? சாமியோட மகிமை தானா கதவு திறந்துருச்சு. லூசு, இத பாரு. சரி வா சாமி. இருங்க. நாங்க அர்ஜென்ட்டா சாமியை பார்க்கணும். எதுக்கு இந்த நேரத்துல இவ்வளவு டென்ஷன்ல நம்மள தேடி வந்திருக்காங்க? ஒருவேளை நம்ம பிராணுன்னு தெரிஞ்சு போச்சோ? கேளுடா, என்னன்னு அவங்க கிட்ட கேளு. சாமி தியானத்துல இருக்காரு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சாமி கண்ணை திறந்ததும் நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அன்னைக்கு இப்படிதான் உங்களை கேட்காம விட்டதுக்கு நீங்க போன பிறகு திட்டுனாரு. சரி, நீங்க போயிட்டு காலையில வாங்க. இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயத்த சாமி கிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். ஆனா நீங்க சாமி தியானத்துல இருக்காருன்னு சொல்றீங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சிண்டு, சூப்பரா பூஜை முடிஞ்சு போச்சு. எனக்கு பழம் மட்டும் போதும்டா. வாமா, வாங்க. சாமி, என்ன நீங்க சாமியாரே இல்ல. யார் சொன்னா நான் சாமியார் இல்லன்னு? சொன்னவங்கள காட்டு. ஐயோ இல்ல சாமி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்ன நான் சாமியார் இல்லன்னு? சாமி, இப்போ சொல்றேன், நீங்க சாமியார் இல்ல. ஐயோ, நீங்க தெய்வம். உண்மையாவே நீங்க தெய்வம் தான். ஆமா சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த எலுமிச்சை பழத்தை வழியில எங்கேயுமே போடாம பத்திரமா கொண்டு போய் அந்த லட்சுமி வீட்டுல போட்டோம். அடுத்த நிமிஷமே தூங்கிட்டு இருந்த லட்சுமி எந்திரிச்சு வந்து அந்த எலுமிச்சை பழத்து மேல காலை வச்சு அப்படியே வழுக்கி கீழே விழுந்து அம்மானு கத்துனா. வயித்த வலிக்குதுன்னு ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தா. அவ விழுந்த வேகத்துல அவ வயித்துல செம்மையா அடிபட்டிருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா அவளோட கர்ப்பம் நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே அவ வயித்திலே கலைஞ்சு போயிருக்கும். இத சொல்லதான் இந்த நேரத்துல இங்க ஓடி வந்தோம். இப்போ நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தாங்க வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் தரேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிங்கம்மா. உன் புருஷனோட நீ மட்டும் தீர்க்காய்ச்சா சந்தோஷமா இருமா. அந்த லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல நாங்க நாளைக்கு நல்ல செய்தியோட வரோம். சாமி, உங்க பவரே தனிதான்.